எப்படி இருக்கு? ஹாட்டாக இருக்கா? உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அம்மானசும்மாilla ஒலியில வரிசை நம்ம விஷா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேக் பண்ணி. பசங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்னு எதுவுமே இல்லாமல் ஒரு கேக் இன்னைக்கு பண்ண போகிறோம். நைன்டிஸ் கிட்ஸோட பேரில் சொல்லணுன்னா இது நம்ம ஒரு மில்கா வந்த கேக். எனக்கு சாப்பிடும்போது அப்படி தான் இருந்துச்சு. முட்டை 3 எடுத்திருக்கேன். இது உடைக்கிற சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக இரவு 2 மணிக்கு எடுத்த காணொலி தான் இது. குட்டீஸ் இருக்கிறனால அப்போ தான் வீடு அமைதியாக இருக்கும். எல்லாமே நேச்சுரல் சவுண்ட். முட்டையோட மஞ்சளையும் வெள்ளையும் தனித்தனியாக எடுக்கணும். அந்த தைமானிஸ் ஒரிஜினல் ரெசிபியில் இப்படி தான் எடுப்பாங்க. அதனால் என்னோட முயற்சியாக இருக்குது. இதில் 1/2 கப் பால், 1/2 கப் வெண்ணெயும் எண்ணெயும் கலந்தது. ரெண்டையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், வெண்ணெய் கரையிற வரைக்கும். மைதா 1/2 கப். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்தாலும் சரி, எல்லாமே அரையாக எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே சளிச்சிட்டு தான் கேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 தேக்கரண்டி வெண்ணிலா எசன்ஸ். எண்ணெய் கரைஞ்ச உடனே அதை எடுத்து மைதாவில் கலந்துக்கலாம். எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த சத்தம்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இரவு 2 மணிக்கு தான் எடுத்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பசங்கள்லாம் தூங்குறாங்க. இப்போது அந்த மஞ்சக்கருவை இதில் ஒவ்வொன்றா கலந்துக்கலாம். மஞ்சள் எடுத்த இந்த முட்டையில் 1/4 கப் சர்க்கரை கலந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். பிளெண்டரில் கையில் நீங்கள் விஸ்க்லேயும் பண்ணலாம். ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும். இந்த கேக் நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே தட்டு வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே பேக்கிங் ட்ரே வச்சுக்குவோம். அவ்வளோதான். ஒரு 1/4 கப் சர்க்கரை கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இதை ரெண்டையும் மெதுவாக கலந்துக்கணும். ஃபோல்டிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபோல்ட் தான் பண்ணி விடணும். ரொம்ப அடித்து கலந்துடக்கூடாது. பார்ச்மெண்ட் பேப்பர் அல்லது பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் அவனையும் 150 டிகிரி சென்டிகிரேட்க்கு ஆன் பண்ணி வச்சிடலாம். நெய் அல்லது வெண்ணெய் தடவிட்டு கலந்து வச்சிருக்கிற கலவை இதில் ஊற்றிடலாம். பேக்கிங் ட்ரே கடியில் இன்னொரு பேக்கிங் ட்ரே நம்ம அவன்லேயே கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வச்சுட்டு சுற்றியும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிடுங்க. சுடு தண்ணியை அடியில் ஊற்றிட்டு 1 மணி நேரம் இல்லை 50 நிமிஷமாவது வைக்கணும். குக்கர்லேயும் இதே தான். ஸ்டாண்டுக்கு மேலே இருக்கிற தட்டில் தண்ணி ஊற்றி வைக்கணும். எவ்வளோ சரியாக எவ்வளோ மிருதுவாக இந்த கேக் இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. காலையில் விடிஞ்சிருச்சு. இதை நான் பண்ணி முடிக்கும்போது என் பசங்களும் எந்திரிச்சிட்டாங்க. ஹிஷாம் கூட இருக்கான். தூக்கத்தில் கொஞ்சம் முழிச்சப்போ கேக் ஸ்மெல் வந்து தான் அம்மாவையும் காணுமா வந்துட்டாரான். நான் அன்னைக்கு நோன்பு வச்சுருந்தேன். நான் நோன்பு திறந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். கடைசி துண்டு தான் எனக்கு கிடச்சிருந்தது. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குது. தொட்டால் அப்படி டக்கு ஆடிட்டே இருக்கு. இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இது முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் மொழியில் வரிசைங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அப்படியே கை சாட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.